அனைவருக்கும் வணக்கம். இந்த நூற்பா ஏ ர ழ என்னும் புள்ளி முன்னர் முதலாக எழுத்து ஞகரமொடு தோன்றும் என்கிறது. இப்போ ஏ ர ழ இந்த எழுத்துக்கள் இதுக்கு முன்னாடி நமக்கு என்ன பார்த்துருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, மெல்லெழுத்து வரைக்கும் சொல்லியிருந்தார். மெய்மயக்கம். இங்கே மெய்மயக்கம்னு சொல்லுகின்றதே என்ன அப்படின்னா, இது நம்ம மறுபடியும் உங்களுக்கு நினைவுபடுத்துறதுக்காக சொல்கிறேன். இந்த மெய்மயக்கம் நம்ம நன்னூல்ல சொல்வது போல வேற்றுநிலை மெய்மயக்கம். மெய்மயக்கம்னு சொல்வது இங்கே உடல்நிலை கிடையாது, வேற்றுநிலை. அதாவது ஒரு மெய் தான் அல்லாத வேறொரு மெய்யோடு மயங்கி வருகின்ற தன்மை தான். அதை கொஞ்சம் நினைவில் வச்சுக்கணும். காரணம் இருக்குது. நான் இந்த நூற்பலை சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. உரையாசிரியர்களும் அதை சொல்கிறாங்க. ஓகே, இப்போ நம்ம நூற்பாவுடைய கருத்தை பார்க்கலாம். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, முதலாக எழுத்து ஞகரமொடு தோன்றும். இப்போ முதலாக எழுத்துனா இங்கே சொல்கிறது மெய் தான். அதை நம்ம நினைவில் வச்சுருக்கணும். அப்போ முதலாக எழுத்து மெய் எது என்பதும் அது கூட ஞகர ஒற்று சேர்ந்து வரும் என்பது தான் இந்த நூற்படைய கருத்து. அப்போ இதுக்கு முன்னாடி ஒரு செய்தி சொல்லணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தான் நமக்கு முதல்ல இவர் இந்த இடைநிலை எழுத்துக்களுக்கான விதியை தொடங்குறாரான்னு கேட்டிங்கன்னா இல்லை. மெல்லின எழுத்தோடு சேர்ந்து நமக்கு அவர் எதை சொல்கிறார் இல்லைங்களா, ஞனமவ என்னும் புள்ளி முன்னர் யகா நிற்றல் மெய்பெற்றே அந்த இடத்துலே வகரத்துக்கு சொல்லிடுறார். வகரம் யகரத்தோடு மெய்மயக்கத்தில் வரும், மெய்மயக்கமாக வரும் அப்படின்றத அந்த நூற்பாலை சொல்லிடுறாரு. ஆனால் தனியாக ஒரு முழு நூற்பாவாக இடைநிலை எழுத்துக்கு சொல்வது இதுதான். அப்போ அந்த அடிப்படையில் இந்த 3 எழுத்துக்களுக்கு சொல்கிறார். ஏ ர ழ இந்த 3 எழுத்துக்களுக்கு சொல்கிறாரு. அதில் ஒரு நமக்கு என்ன நம்மளை சிந்திக்க வைக்கிறாருன்னா, முதலாக எழுத்து ஞகரமொடு தோன்றும்னு சொல்கிறார். அப்போ அந்த முதலாக எழுத்து எவை அப்படின்னு வரும்போது உரையாசிரியர்கள் மொத்தம் 9 மெய்களை முதலாக எழுத்துக்களாக சொல்கிறார்கள். அது எதில் இருந்துன்னா பின்னாடி வருகின்ற நூற்பாவிலிருந்து தான் நம்ம தருவிக்கிறோம். அதாவது அதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ணி தான் எடுக்கிறோம். ஒரு மொழி இறுதி எழுத்துக்களாக 11 மெய்யெழுத்துக்களை அவர் பட்டியலிட்டு ஒரு நூற்பா சொல்லியிருக்கிறார் இல்லையா, பின்னாடி சொல்வார். அந்த மாதிரி சொல்லாமல் அவர் கூறிய பல்வேறு நூற்பாக்களிலிருந்து சில நூற்பாக்களிலிருந்து நம்ம இதை பிரித்து எடுத்து பட்டியல் எடுக்கிறோம். அதை முதல் செஞ்சிடலாம். அப்போ முதலாக எழுத்து 9 மெய்யெழுத்துக்கள் எவை என்பது நம்ம முதல்ல இப்போ பார்த்துடலாம். எந்த அடிப்படையில் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல வல்லினத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, க ச த ப இந்த 4 எழுத்துக்கள். அப்புறம் மெல்லின எழுத்துக்களில் பார்க்கும்பொழுது ஞ ஞ ஓகேங்களா. இது ஏன் ஃபஸ்ட்டு நான் ஙா சொல்லலைன்னா இங்கே தனியாக சொல்லிட்டார். ஏன்னா அது முதலாக எழுத்தும் இல்லை என்பது அவருடைய கருத்துன்றதுனால தான் அதை அவர் தனியாக பிரித்து சொல்கிறார். முதலாக எழுத்தோடு ஞகரமோடு முதலாக எழுத்து ஞகரமோடு தோன்றும் தனியாக பிரித்து சொல்கிறார். அப்போ அது முதலாக எழுத்து கிடையாது அப்படின்றது தான். அப்புறம் ஞ ந அப்புறம் மா, இப்போ இந்த 3 எழுத்துக்கள். அப்புறம் இடையின எழுத்துக்கள்னு வரும்பொழுது பார்த்திங்கன்னா யகரம் வகரம். அப்போ 4 3 2 மொத்தம் 9 எழுத்துக்கள். அதனோடு இந்த ஞகர ஒற்று, அப்போ 10 எழுத்துக்கள். அதை தான் இங்கே எடுத்துக்காட்டில் உரையாசிரியர் கொடுத்துருக்குறாங்க. வேய் கடிது, கடித ககரத்தை வச்சு இந்த 3 எழுத்தும் கொடுத்துறாங்க. வேய் கடிது, வேர் கடிது, வீழ் கடிது. ஓகேங்களா. அதுக்கு அடுத்ததெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த எழுத்துக்கள் ளுடைய எடுத்துக்காட்டை மட்டும் கொடுக்குறாங்க. சகரம், தகரம், பகரம், ஞகரம், நகரம், மகரம், யகரம், வகரம். இது இல்லாமல்
கூடுதலாக ஒரு எழுத்து சொன்ன மாதிரி வேங்கனம், வேர்ங்கனம், வீழ்ங்கனம் இதை சொல்லிட்டார். இதில் உரையாசிரியர்கள் இது நுட்பமாக கவனிக்க வேண்டியது, இந்த முதலாக எழுத்து அப்படின்னு சொன்னதுனால இந்த ராவும் மொழிக்கு முதல்ல வரப்போகிறதில்லை, மொழி முதலாக எழுத்து கிடையாது. ஆனால் இந்த யகரம் வந்து மொழி முதலாகுகின்ற ஒரு எழுத்து. அப்போ அந்த மொழிக்கு முதலாகின்ற எழுத்து ஒரு மொழியோட இறுதி எழுத்தாக வந்து மீண்டும் மொழிக்கு முதலாக எழுத்தாக யகரமே வரும்பொழுது அது என்ன ஆகுதுன்னா வேற்று நிலையாக இல்லாமல் உடல்நிலையாக ஆகிறது. அதனால் இந்த யகரத்தை நாம் சேர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். இதுதான் உரையாசிரியர்களுடைய அருமை. நுட்பமாக எப்படி பார்க்குறாங்கன்னு பாருங்கள். அப்படியே கடகடன்னு எல்லாத்துக்கும் பொருள் சொல்கிறேன்னு சொல்லிட்டு போகாமல் இப்படி ஒரு கூறு இதில் இருக்குது, அதனால் அந்த உடல்நிலையை நீக்கிட்டு தான் நம்ம இதை நூற்பாவை பொருள் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.